பின்பற்றக்கூடிய பாதையின் பெயர்தான் மன்ஹஜ். இந்த மன்ஹஜ், இந்த பாதை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சஹாபா பெருமக்கள் எப்படி அமைத்துக் கொண்டார்களோ அப்படிதான், தாபிஈன்கள் எப்படி அமைத்துக் கொண்டார்களோ அப்படிதான். அல்லாஹ்விற்காக சஹாபா பெருமக்களை இழிவுபடுத்தாதீர்கள். خير جماعة في هذه الأرض بعد الأنبياء. அம்பியாக்களுக்கு பிறகு, நபிமார்களுக்கு பிறகு இந்த பூமியிலே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை என்ன? இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு பிறகு ஒரு சிறந்த கூட்டம் எதுவாக இருந்தது என்றால் சஹாபா பெருமக்களுடைய கூட்டம் தான். அல்லாஹ் குர்ஆனிலே என்ன கூறுகின்றான்? உங்களுடைய ஈமானிற்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது, என்னுடைய ஈமானிற்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. சஹாபா பெருமக்களுடைய ஈமானை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார் அல் பக்ராவுடைய அத்தியாயத்தில், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பி ஃபகத் இஹ்ததௌ. சஹாபா பெருமக்களே, நீங்கள் எப்படி ஈமானை அமைத்துக் கொண்டீர்களோ, எப்படி நீங்கள் மார்க்கத்தை புரிந்து கொண்டீர்களோ, அப்படி இவர்களும் ஈமானை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக இவர்கள் சஹீஹான பாதையை அடைந்து விட்டார்கள். யார் கூறுகின்றார்? ரப்பு கூறுகின்றார். எவர்களை பற்றி? சஹாபா பெருமக்களை பற்றி. அவர்களை பற்றி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய காலத்தில் ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த சஹாபா பெருமக்களை பற்றி அவதூறமாக இவர்கள் பேசுகின்றார்கள். ஒரு சஹாபியை பற்றி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய ஈமானின் பிரச்சனை, உங்களுடைய ஒழுக்கத்தின் பிரச்சனை, உங்களுடைய ஈமானின் பலவீனம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சஹாபா பெருமக்களை என்ன செய்கின்றீர்கள்? இழிவுபடுத்துகின்றீர்கள். இன்றைய நவீன காலத்திலே சஹாபா பெருமக்களை விட நாம் மார்க்கத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஷருடைய மைதானத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஹஷருடைய மைதானத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய நாவினால் வரக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். என்ன கூறுகின்றார்கள்? நவீன காலத்திலே சஹாபா பெருமக்களை விட நாம் இந்த தீனை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரஸூஅன். அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய மறுமை அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய பொருத்தம்